அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். திருக்குறளுடைய சிறப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ திருக்குறளில் இருக்கக்கூடிய சில பாடல் வரிகள், அதாவது திருக்குறள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பல கவிஞர்களால் பல எழுத்தாளர்களால் எடுத்தாளப்படக்கூடியதாக இருக்குது. காரணம் அது ஒரு அறம் அப்படின்றதுனா என்ன, அதுக்கான ஒரு பெரிய டெஃபினேஷனே திருக்குறள் தான் கொடுக்குது. இலக்கிய நயமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய தத்துவங்களை பேசக்கூடியதாக இருந்தாலும், வாழ்க்கைக்கான அறங்களை பேசக்கூடியதாக இருந்தாலும், ரொம்ப ரொம்ப அதை எளிமைப்படுத்தி நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் சிறப்பிற்குரியது திருக்குறள் அப்படின்றத பார்க்குறோம். அது காதலை பேசும் பொழுதும் இனிமையாக இருக்குது, அறத்தை பேசும் பொழுதும் இனிமையாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதன் பால் இல்லா பொருள் எங்கேயுமே கிடையாது, எல்லா பொருளையும் பேசக்கூடியதாய் திருக்குறள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்படி திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கருத்துக்கள் சிலவற்றை மட்டும் பார்க்க போகிறோம். எல்லாமே சிறப்பானது தான், எதுவுமே சிறப்பற்றது நம்ம ஒதுக்கிட முடியாது. உண்மையை சொல்லணுன்னா திருக்குறள் பற்றி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம தேர்வு நோக்கில் பார்க்குறோம் அப்படின்னாலும் எது வராது அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஒதுக்குறதுக்கு இல்லை. ஆனாலும் கூட பெரும்பாலானவர்களால் கையாளப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான குறட்கருத்துக்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அறம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கே அர்த்தம் சொல்லக்கூடியதாக திருக்குறள் தான் இருக்குது. அறம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அறம்ன்றதுக்கு பல பொருள் பலரும் சொல்லலாம். ஆனால் அறம் அப்படின்றதுக்கு சரியான அர்த்தம் அப்படின்னு வேறு, அதாவது ஒரு டெஃபனிஷன், ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அறம்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் தான தர்மம் பண்ணுறத சொல்லலாம், ஒருத்தர் பொய் பேசாமல் இருக்கிறத சொல்லலாம், ஒருத்தர் கொல்லாமையை சொல்லலாம், ஒருத்தர் திருடாதது சொல்லலாம். ஆனால் அறம்னா என்ன அப்படின்றதுக்கு திருவள்ளுவர் விளக்கம் தரார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீரப்பிற. மனது தூய்மையாக இருப்பது அதுதான் அறம். மற்ற அறங்கள் எல்லாம் அறமே இல்லை, இதுதான் அறம். இது இருந்தால் எல்லாமே சேரும். அதுதான் வள்ளுவர் சொல்ல வருது. மனது தூய்மையாக இருக்கிறது தான் அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி அவர் இறைவன்ற கருத்தை ஏற்றுக்கிறார். ஆனால் எந்த சமயத்துக்கும் இந்த சமயத்துக்கும் சொல்லி பகுத்து சொல்வதற்காக இல்லை. அதனால்தான் எல்லா சமயவாதிகளும் தங்களோட சமய தத்துவங்களோட திருக்குறளை பொருத்தி திருக்குறளை தன்னோட சமயத்தை சார்ந்ததுன்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அந்த அளவிற்கு எல்லோருக்கும் உகந்த விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்குது. திருவள்ளுவருடைய காலகட்டம் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, இங்கு நம்ம தொல்காப்பியத்திலேயே நால்வர்ண பாகுபாடெல்லாம் பேசப்பட்டது. அப்போ தொழிலால் பாகுபாடு பார்க்கக்கூடிய காலகட்டம்ன்றது வந்துட்டால் கூட திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பிறப்பு அப்படின்றது எல்லா உயிருக்கும் ஒன்று தான், அவங்களோட செயல்பாடுகளால் தான் ஏற்றத்தாழ்வுகள் வருது. அப்படி இல்லாமல் ஒருத்தர் இந்த குடும்பத்தில் பிறந்தாலே அவர் உயர்ந்தவர், இந்த குடும்பத்தில் பிறந்தாலே தாழ்ந்தவர்னு சொல்கிறது முறை இல்லை. அவர் தொழில் அப்படின்னா செய்யக்கூடிய வேலைன்ற பொருள் கிடையாதுங்க, செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவருடைய செயல்பாடுகள் தான் அவரை உயர்ந்தவராய் தாழ்ந்தவராய் நல்லவராய் கெட்டவராய் காட்டக்கூடியது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து அறத்தால் வருவதே இன்பம். இன்பம் அப்படின்றது வேறு எதுவெல்லாம் இல்லை பொருள் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. இன்பம் என்பதே அறம் செய்வதால் வரக்கூடிய அந்த நிறைவு தான் இன்பம் அப்படின்றத குறிப்பிடுறார். அடுத்து நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றெழுத அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்கிறோம். அந்த நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறளாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. அறிவு அச்சம் காக்கும் கருவி. அறிவு அப்படின்றது நம்முடைய குலத்தையே காக்கக்கூடிய ஒரு பெரும் கருவியாக இருக்குது. அதனால் நம்முடைய அறிவை நாம் மேம்படுத்திக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டார் வள்ளுவர். திறனறிந்து சொல்லுக சொல்லை. சொல்லும் பொழுது ஒவ்வொரு சொல்லையும் அந்த சொல்லுடைய திறம் என்ன, அந்த சொல்லை நாம் பயன்படுத்துவதால் நமக்கு என்ன நல்லது நடக்க போடுது அல்லது என்ன தீயது நடக்கும் அப்படின்றத புரிந்து, திறன் அறிந்து. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். நம்ம பேசுகிறோம், பொதுவாக நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கோம், நிறைய வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை, நம்ம எவ்வளோ வார்த்தை பேசுகிறோன்றதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப சில வார்த்தைகளாக தான் இருக்கும். ஆனால் அந்த சில வார்த்தைகளும் தேவையான வார்த்தைகளாக இருக்கும். அதை தான் அவர் சொல்கிறது, திறனறிந்து சொல்லுக சொல்லை. சும்மா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோன்றது பொருளில் பயன் இல்லை.
ஒரு சொல் இந்த இடத்தில் இந்த சொல்லை பயன்படுத்தினா இந்த வினை வரும் அப்படின்றத அறிந்து சரியான இடத்தில் சரியான சொல்லை பயன்படுத்தணும். அதை தான் திறனறிந்து சொல்லுக சொல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்றது என்ன? பல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் எது உண்மையானது அப்படின்றத ஆய்ந்து அறிவது தான் அறிவு அப்படின்னு சொல்லி அறிவுக்கும் இலக்கணம் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அறத்திற்கு இலக்கணம் சொன்னார்னு, அதே மாதிரி அறிவுக்கும் இலக்கணம் சொல்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மனத்துக்கண் மாசிலனாதல். அடுத்து பண்புடையார் பட்டுண்டு உலகு. பண்புடையாரின் அவர்களை சார்ந்துதான் இந்த உலகு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும் பொழுது இன்னாத சொற்களை பயன்படுத்தக்கூடாது. எப்பயுமே கனி இருக்கும் பொழுது காயை எடுத்துக்க மாட்டோம். இனிமையானது இருக்கும் பொழுது யாருமே கசந்ததை எடுத்து பயன்படுத்த நினைக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட சொற்களும் அப்படி இருக்கணும். இங்கே இது சொல்லாகவும் இருக்கலாம். இந்த குரலாய் பார்க்கும் பொழுது அவர் சொல்ல வர்றது சொற்களை சொல்கிறார். ஆனால் பொதுவாக இந்த கனியிருப்ப காய் கவர்ந்தற்று மட்டும் எடுத்துட்டோன்னா அது எல்லா இடத்திலும் பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நம்மளோட செயல்பாடுகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது, நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பு அப்படின்றது அதை அடைத்து வைக்க முடியாது. அந்த அன்பு நிறைந்தவர்களுடைய கண்களில் வரக்கூடிய நீராகவே அது அந்த அன்பு வெளியே வரும் அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்து இது ஒரு பெரிய தத்துவம், இன்னைக்கு வரைக்கும் பலராலும் பேசப்படக்கூடியது. இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்தை பார்த்து நகு சிரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது தன்னால் நம்ம விட்டு தூரம் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். ஒருத்தவர்களுக்கு அந்த ஒரு நாள் தான் இன்பம். சரி இவங்களை தண்டிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அப்படி அவரை ஒறுக்காமல் பொறுத்தோம், ஒரு விஷயத்தை பொறுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அது வாழ்க்கை முழுக்க நமக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத வள்ளுவர் சொல்கிறாரு. இதெல்லாமே வள்ளுவத்தில் குறிப்பிடத்தகுந்த குறள்களாக இருக்குது. இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராக வேறு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறளாக இருக்குது. பயக்கண்டும் நெஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஒரு நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் ஒருவர் தனக்கு நஞ்ச பெய்து கொடுத்தால் கூட அதை ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லாமல் நாகரிகத்தோடு அதை வாங்குவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம செய்வோமான்றது வேறு விஷயம். ஆனால் வள்ளுவர் அதுதான் சிறந்த நாகரிகம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. உன்னிடம் சான்றாண்மை இருக்குது அப்படின்றதுக்கு அதனால் என்ன பயன்? நம்ம எப்போ அது பயன்படும் அப்படின்னா இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னா நம்முடைய சால்பு நம்மளுடைய சான்றாண்மையால் எந்த பயனும் இல்லை அப்படின்றத சொல்கிறார். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு ஒரு கண் செய்யாமை அற்றே தவத்திரு உரு அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த குறளாக இருக்குது. அடுத்து அன்பும், அதாவது இல்வாழ்க்கை அப்படின்றதற்கான ஒரு இலக்கணமே சொல்கிறார். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்கிறார். அன்பும் அறனும் தான் இல்வாழ்க்கை, இல்லறத்துடைய பண்பும் பயனும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்து பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். கற்பு என்ற உறுதி. நம்ம கற்பு அப்படின்னா என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா, அந்த கற்பு அப்படின்றதே ஒரு உறுதிப்பாடு அப்படின்றது தான் வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த உறுதிப்பாடு கிடைத்தால் பெண்ணை விட சிறந்தவள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அதை பெறப்பெற்ற கற்பு என்ற உறுதி பொருளை பெறப்பெற்ற பெண்ணை விட சிறந்தவள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர், செயற்கரிய செய்யாதார். பெரியர் சிறியர் அப்படின்றது வேறு எதுலையுமே இல்லை, வயத்துலலாம் இல்லை, அவங்க செய்யக்கூடிய செயல் தான். செயற்கரிய செயலை செய்யக்கூடியவர்கள் பெரியர், அதை செய்ய இயலாதவர்கள் சிறியர். அதுக்கப்புறம் அடக்கம் அமரருள் உய்க்கும். அது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு குறளாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதார். மக்கட்பண்பு இல்லாதவர்கள் அறம்போல் அறுக்கக்கூடிய அறம்போல கூர்மையானவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அதனால் அவர்களுக்கு பயன் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னு சொல்லி பெண்ணுடைய பெருமையை சொல்கிறாங்க. தன்னை காத்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் காத்து தான் சொல்லக்கூடிய சொற்களையும் காப்பாற்றக்கூடியவளாய் பெண் இருக்கிறா அப்படின்னு. அதே மாதிரி நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்தணும், யாகாவாராயினும் நா காக்க, இதெல்லாம் ஆகப்பெரிய ஒரு அறமாய் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நம்முடைய நாவை காக்கலை அப்படின்னா நம்ம எதை காத்தாலும் அதனால் பயனில்லை. நாம் யாராக இருந்தாலும், நம்ம பெரிய சான்றோர்களாக இருக்கலாம், இல்லை பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய அறிவாளியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தன்னுடைய நாவை காத்து கொள்வது அப்படின்றது அவசியம். அடுத்து பயனில சொல் பாராட்டுவானை மகனெனல் பதடியால், அதாவது பயனற்ற சொற்களை பேசக்கூடியவர்களை ஒரு ஆண்மகன் அல்லது ஒரு மனிதன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கள் மக்களே பதடி போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே திருவள்ளுவருடைய குறிப்பிடத்தகுந்த குறள்களாக இருக்குது. இது எல்லாமே அறக்கருத்துக்களை பேசக்கூடியது. அப்போ இன்பத்தை பேசக்கூடிய குறள்கள் அப்படின்னு யோசிச்சோன்னா அதுலேயும் சிறந்த குறள்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். பிணிக்கு மருந்து பிரமன் அணியலை, தன்னோய்க்கு தானே மருந்து. என்னுடைய பிணிக்கு வேறு மருந்து கிடையாது, என்னுடைய நோய்க்கு காரணமான என்னுடைய தலைவி தான் என்னோட நோய்க்கு மருந்தாகவும் இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறார். அடுத்து இம்மை பிறப்பில் பிரியலம், இந்த பிறப்பில் நான் உன்னை பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். அதுக்கப்புறம் உள்ளினன் என்றேன் மற்றென் மறந்தீர் என்றென்னை புல்லால் புலத்த கனால், அதாவது நான் உன்னை நினச்சி தும்முனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது தலைவன் தும்மும் பொழுது தலைவி கேட்குறா, ஏன் தும்முனீங்கன்னு. உன்னை தான் நினச்சிட்டு தும்முனேன். யாரை நினச்சிட்டு தும்முனீங்கன்னு கேட்கும்போது ஒன்று தான் நினச்சிட்டு தும்முனேன்னு சொன்னால், அப்போ நீங்கள் என்னை மறந்துட்டீங்களான்னு தலைவி கேட்குறா அப்படின்றது ஒரு குறளாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய காதலவர் கண்ணில் இருக்கார் அப்படின்றதுனால நான் கண்ணுக்கு மை எழுத மாட்டேன். அதுக்கப்புறம் சூடான பொருளை நான் உண்ண மாட்டேன், என்னுடைய காதலவர் என்னுடைய மனதில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறள்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தகுந்த குறள்களாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கடலென்ன காமும் முழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்க இல், பெண் கடலளவிற்கு அகன்ற காதல் மனதில் இருந்தால் கூட தன்னுடைய அந்த காதலை அந்த காமத்தை காட்ட அவள் மடலேறாமல் இருக்கக்கூடிய பெண் தான் உலகத்திலேயே பெரியவள், பெரிய தகைமை சான்றவள் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. இது எல்லாமே அகப்பாடல்களில் குறிப்பிடத்தகுந்த பாடல்களாக இருக்குது. இதுதான் அப்படின்னு இல்லை, இன்னும் அது நீண்டுட்டே போகும். இந்த பாடல்கள் எல்லாமே குறிப்பிடத்தகுந்த பாடல்களாக இருக்குது. உப்பமை நற்றால் ஊடல், ஊடல் ஒரு காதலில் உப்பை போல இருக்கணும், சரியான அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வெறும் பொருள் அல்லது அறம் பேசுவது மட்டும் இல்லை, இன்பத்தையும் கூட மிகச் சிறப்பாக சொல்லக்கூடியவராய் வள்ளுவர் இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மருத்துவம்ன்றது எப்படி இருக்கணும், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒரு நோய் என்ன, அந்த நோய்க்கான மூலம் என்ன, அது தீர்ப்பதற்கான மருந்து என்ன, அதோட இயல்பு என்ன, எல்லாமே அறிந்து ஒரு மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒவ்வொன்றுக்குமான இலக்கணத்தை திருக்குறள் தனித்தனியாக சொல்லிக்கிட்டே போகும். ஒரு காலத்தை அறிந்து செயல்படுவதுனா என்ன, வலிமை அறிந்து செயல்படுவதுனா என்ன அப்படின்னு அது திருக்குறள் முழுமையுமே உங்களுக்கு பாடப்பகுதியில் ரொம்ப முக்கியமானது தான். நீங்கள் எவ்வளவு திருக்குறள் அதிகமாக நினைவு வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. அதில் ஆனால் இதெல்லாமே குறிப்பிடத்தகுந்த பகுதிகளாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதோட திருக்குறள் நிறைவு பெறுகிறது. வாழ்த்துக்கள், நன்றி.